கவுன்சிலிங்காக எங்ககிட்ட வர்றவங்கல்ல பெரும்பாலானோரோட பிரச்சனையே பயம்தான். வயது வித்தியாசம் இல்லாம, ஆண் பெண்ணுன்னு இல்லாம, அவங்களோட ஸ்டேட்டஸ் இது எல்லாமே, படிப்பு இது எல்லாமே தாண்டி பயம்தான் அவங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனையாவே இருக்குது. பயங்கிறதுல எல்லா விதமான பயமும், நான் இப்படி செய்துட்டேனே அந்த மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங்ல இதனால என்ன ஆயிருமோ அப்படிங்கிற பயம், இந்த மாதிரி ட்ரெடிஷன்ஸை எங்களால ஃபாலோ பண்ண முடியாம இருக்குது இதனால என்ன ஆயிருமோ அப்படிங்கிற பயம், இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிடுவணும்னு பயமா இருக்குதும்பாங்க சிலரு, ஃபியூச்சரை நினைச்சா பயமா இருக்குது அப்படிம்பாங்க. வெற்றி அடைஞ்சவங்க கூட இந்த வெற்றி நிலைக்குமான்னு தெரியலையே, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்க கிட்ட கேட்கறது ஒரு விஷயம் தான், என்ன ஆயிரும்னு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். சரி, இந்த பயம் இல்லைன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்பேன். எப்பவுமே ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த பயம் இல்லைன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு நம்மளே கேட்கணும். அப்பதான் நமக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிய, எவ்வளவு பெரிய மேட்டர்ஸ ஒரு பயங்கர ஒண்ணுனால நம்ம திற போடுறோம் அப்படின்னு நமக்கு புரியும். நம்ம அந்த கேள்வியை நம்ம ஆள் மனசுக்கிட்டேயே கேட்கணும். அப்பதான் நமக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரும். ஆமா, இந்த பயம் என்ன செய்யும், இந்த பயம் இல்லைன்னா என்னால என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நம்மளே கேட்போம். அது நம்மளுக்கு நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லும். நமக்கு முன்னாடி இருக்கிற சந்தர்ப்பங்கள், நம்மளை இழுத்துட்டு போகக்கூடிய அந்த இலக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம முன்னாடி எடுத்து வைக்கும். அது மட்டும் இல்லாம, ஓகே நான் பயப்படுறேனே, நான் பயப்படக்கூடிய இந்த விஷயம், இந்த நிகழ்ச்சி நடந்தா என்ன ஆக, அந்த கோணத்துல ஒரு முறை நம்ம பார்க்கலாம். இதுதானே ஆக, ஆனா இது இல்லைன்னா, இந்த பயத்துக்கு நான் ஆளாகலைன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி என்னை எங்க கொண்டு போகும் அப்படிங்கிற அந்த கம்பேரிசனை நம்ம பார்க்கணும். பயத்தை பற்றி இன்னும் சில விஷயங்கள் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கதையை பார்ப்போம். அந்த நாட்டுல அவர் ஒரு மிக பெரும் புத்திசாலியான விவேகமான ஒரு ராஜா. ராஜாக்கள் பெரும்பாலும் என்ன செய்வாங்க, தன்னோட அமைச்சரவையில நல்ல பொறுப்புல இருக்கிற மந்திரிகள், அமைச்சர்கள், அவர்களோட புத்திசாலித்தனத்தை இவங்க ஏதாவது கேள்வி கேட்டு செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் தானே. ஏன்னா அவங்க பொறுப்புல நாடு இருக்குது, அவங்க புத்திசாலித்தனத்தை இவங்க செக் பண்றது மூலமா அவங்களோட புத்திசாலித்தனமும் ஒரு ஷார்பன் ஆன மாதிரி இருக்கு. அந்த வகையில இந்த ராஜாவும் இப்போ ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அமைச்சர்கள்ல ஒரு 11 பேரை செலக்ட் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு நான் உங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஆடு ஒண்ணு நான் கிஃப்டா தரப்போறேன் அப்படின்னு சொல்றாரு. நல்ல விஷயம் தானே, ஆடு கிஃப்டா கொடுக்கறது. உடனே எல்லாரும் அமைச்சர்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த ஆட்டுக்கான தீனியையும் தினந்தோறும் நானே கொடுத்துருவேன் அப்படிங்கிறாரு. ரொம்ப நல்ல விஷயமாயிருச்சு. இந்த ஆட்டுக்கான தீனியை கொடுக்கறதுக்கு என்னோட அமைச்சரவையில இருந்தே ஆட்கள் வருவாங்க, அவங்களே இந்த தீனியை இந்த ஆட்டுக்கு கொடுத்துட்டும் போவாங்க அப்படிங்கிறாங்க. அட, பல நழுவி பால்ல விழுந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப எல்லாருக்குமே. இப்பதான் அவர் ஒரு கண்டிஷன் போடுறாரு. ஆனா இந்த ஆடு கொஞ்சம் கூட வெயிட் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒவ்வொரு ஆட்டோட வெயிட்டையும் குறிச்சு கொடுத்து, இந்த ஆடு ஒவ்வொன்றும் இந்த வெயிட் இருக்குது, தினந்தோறும் இதற்கான உணவு சாப்பாடு எல்லாமே எங்களோட ஆட்களே ஃபீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. 3 மாதம் கழித்து நீங்க இந்த ஆட்டை கொண்டு வரணும் என்னோட அமைச்சரவைக்கு. ஆனா எந்த ஆடுமே வெயிட் போட்டிருக்க கூடாது, இது இப்படியே இருக்குன்னு அல்லது மெலிந்து இருக்கலாம், ஆனா வெயிட் போட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும், எல்லா அமைச்சர்களுக்கும் ரொம்ப வியப்பு. இது என்ன கண்டிஷன் அவங்களுக்கு புரியவும் இல்லை. இதுல ஆனா நிச்சயமா ராஜா ஒரு விஷயம் சொல்றாருன்னா அவர் ரொம்ப ஒரு புத்தி கூர்மையான ராஜா. அவர் ஒரு விஷயம் சொல்றாருன்னா அதுல நிச்சயமா ஏதோ ஒண்ணு இருக்குது. எல்லா அமைச்சர்களும் அந்த ஆடை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. தினந்தோறும் அமைச்சரவையில இருந்து ஆள் நல்லா தீனி கொடுக்குறாங்க ஆட்டுக்கு. இதே வேற சந்தர்ப்பமா இருந்தா உண்மையிலே ஒரு பெரிய அமைச்சர்களுக்கு ஒரு பெரிய சான்ஸ், இது ஒரு நல்ல கொழுத்த ஆடு அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி போயிடும். ஆனா இப்ப கண்டிஷன் 3 மாதம் கழிச்சு ஆடை எடுத்துட்டு போனா அந்த ஆடு மெலிந்திருக்கணும். சோ இவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன செய்யன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் எல்லார் வீட்லயுமே ஆடு அது அப்படியே வெயிட் போட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வகையா 3 மாதம் கழிந்துச்சு. இப்ப அமைச்சரவையில இந்த ஆடை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. எல்லா அமைச்சர்களும் 11 பேரு அவங்க ஆடை கொண்டு வர்றாங்க. முதல்ல 10 பேர் கொண்டு வந்துட்டாங்க, வரிசையா இருக்குது. இந்த 11ஆவது ஆள் மட்டும் இன்னும் வராம இருக்கிறாரு. 10 பேரோட ஆடையுமே வெயிட் போட்டு பாக்குறாங்க. நிச்சயமா எல்லா ஆடு நம்ம நினைச்ச மாதிரியே வெயிட் போட்டு இருக்குது. இப்ப அமைச்சர் அந்த வியப்போட அந்த இன்னொரு ஆள் எங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த இன்னொரு ஆள் வர்றாரு. அந்த ஆடு அடையாளமே தெரியாத அளவு மெலிந்து இருக்குது. எல்லாருக்கும் வியப்பு, எப்படி அது சாத்தியம்? ஆனா இவங்க எதுக்குமே உணவு போனுச்சா இல்லையா, அதை விசாரிச்சு பார்க்கும்போது அங்கேயும் உணவு போயிருக்குது, அந்த ஆடுக்கும் உணவு கொடுத்துருக்குறாங்க.
ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சரி, முதல்ல அந்த ஆட்டுக்கான பரிசு தொகையை அந்த அமைச்சருக்கு பொன் பொற்காசுகள் பணம் எல்லாமே கொடுத்துடுறாங்க. மற்றவங்க பொறாமப்படுற மாதிரி இருக்க இவங்களுக்கு எல்லாமே கொடுத்துடுறாங்க. இப்ப கேக்குறாங்க என்ன நடந்தது, எப்படி அது சான்ஸ், எப்படி உங்க ஆடு மட்டும் எப்படி வெயிட் போடாம இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது அப்ப அவர் சொல்றாரு, அந்த ஆட்டுக்கு முன்னாடி நான் ஒரு சிறுத்தைய கட்டி வச்சேன். அந்த ஆட்டுக்கு முன்னாடி அந்த ஆடு உணவு சாப்பிடும் போது அதுக்கு முன்னாடி எப்பவுமே நான் ஒரு சிறுத்தைய கட்டி வச்சேன். இந்த ஆடு என்னதான் உணவு சாப்பிட்டாலும் எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு சிறுத்தை இருக்கிறனால இந்த சிறுத்தை என்னை எப்ப சாப்பிடுமோ அப்படிங்கிற அந்த பயத்தோடைய அந்த ஆட்டோட ஒவ்வொரு நிமிஷமும் கடந்து இருக்குது இந்த 3 மாதமா. அதனால அந்த ஆட்டுக்கு என்ன சாப்பிட்டுமே அது உடம்புல நிக்காம அந்த பயத்திலேயே அது மெலிந்து போய் அந்த மிரட்சி கண்ணில் தெரிய அந்த ஆடு அப்படியே நிக்குது. இதுதான் அந்த ராஜா அந்த அமைச்சர்களுக்கு சொல்ல வந்த செய்தி. இத கரெக்டா அந்த மதியுக மந்திரி புரிஞ்சு அதே மாதிரியே செய்து இப்ப இந்த பாடத்தை மந்திரிகளுக்கு மட்டுமில்ல மற்ற அமைச்சர்களுக்கு மட்டுமில்ல நம்மளுக்கு இந்த பாடத்தை முன்னாடி வைக்கிறாங்க. நம்ம எவ்வளவு பாசிட்டிவா இருந்தாலும் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் எவ்வளவு சந்தர்ப்பங்கள் நம்ம முன்னாடி இருந்தாலும் பயங்கர ஒண்ணு நம்ம மனசுல இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா நம்மள வளரவே விடாது. எந்த ஒரு வெற்றியை நம்ம அடையவே விடாது. அதாவது நீங்க யோசிச்சு பாத்துக்கிறீங்க, நீங்க ஒன்னே ஒண்ணு எதிர்மறையா நினைச்சீங்கன்னு சொல்லி சொன்னா 16 நேர்மறை சிந்தனை சிந்திக்கணும்னு சொல்றாங்க. நம்ம ஒரு நேர்மறை சிந்தனை சிந்திக்கிறதுக்கே நம்ம யோசிக்கிறோம். ஆனா ஜஸ்ட் லைக் தட் நம்ம நெகட்டிவா சிந்திச்சிடுறோம். ஆனா ஒரு நெகட்டிவ் சிந்தனைக்கு 16 பாசிட்டிவ் தாட்ஸ் ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவு நம்ம பயம் இல்லாம எதுனாலுமே பாசிட்டிவா நினைச்சு இந்த பயம் இல்லைன்னா என்னால என்ன செய்வேன்னா எப்படி அச்சீவ் பண்ணுவேங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்டோட நம்மளோட வேலைகளை நாம பார்ப்போம். வெற்றி நிச்சயமா நமக்கு கிடைக்கும். வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்வோம் இனிதே.